அண்மைச் செய்தி கடலூரில் லாரி ஓட்டுநரை தாக்கி மீண்டும் பணம் பறிப்பு சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. சாலையோரம் லாரியை நிறுத்தி ஓய்வெடுத்த டிரைவரை தாக்கி பணம் பறிக்கப்பட்டிருக்கிறது. 25,000 பணத்தை பறித்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். டிரைவரின் செல்போனையும் பறித்திருக்கிறார்கள். 25,000 பணத்தையும் பறித்து சென்றிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன் வணக்கம். இந்த லாரி ஓட்டுநரை தாக்குதல் சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறதா? தற்போது இதன் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியிலிருந்து கருங்கல் ஜல்லிகளை ஏற்றுக்கொண்டு லாரி குறிஞ்சிப்பாடி பகுதி, கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதிக்கு சென்று கொண்டிருந்த போது இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் புள்ளஞ்சாவடி அருகே உள்ள தம்பிப்பேட்டை பகுதியில் இந்த லாரியை நிறுத்திவிட்டு அந்த ஓட்டுநர் ஓய்வெடுத்துட்டு இருந்திருக்காரு. அந்த நேரம் அந்த பகுதிக்கு வந்த 2 நபர் அவர்களிடம் எவ்வளவு பணம் உள்ளது என்று கேட்டிருக்கிறார்கள். அவர் பணம் இல்லை என்று கூறியதை தொடர்ந்து லாரியின் கண்ணாடி மற்றும் முகப்பு விளக்கை உடைத்த அவர்கள் ஓட்டுநரின் செல்போனையும் வாங்கி உடைத்து அவரை சோதனை செய்து அவரிடம் இருந்த 25,000 ரூபாய் பணத்தினை வந்து அவங்க பறிச்சுட்டு போயிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து தற்போது லாரி ஓட்டுநர் குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காரு. அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி தான் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் அடுத்தடுத்து சாலை ஓரங்களில் நின்று கொண்டிருந்த 3 லாரி ஓட்டுநர்களை தாக்கி இதேபோல் பணம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டது, செல்போன் பறிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய புதுச்சேரியை சேர்ந்த மொட்டை விஜய் என்பவரை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொண்டனர். இந்த சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்குள்ளாக மீண்டும் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. லாரி ஓட்டுநர்கள் மற்றும் அந்த லாரியோடைய உரிமையாளர்களை வருத்தமடைய செய்துள்ளது.